திரு தமீமுன் அன்சாரி, இப்போ இந்த கூட்டணியினுடைய முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அதிமுகவினுடைய அதிகாரம் குறையுது இந்த கூட்டணி அமைக்கிறதுல, இல்லைன்னா ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? இன்னொன்னு, சிறுபான்மையினர் நலன் என்றெல்லாம் சொல்லித்தான் முதல்ல இந்த கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாங்க. அதற்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் தனிச்சே சந்திக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இதே கூட்டணியில போகும்போது சிறுபான்மையினர் எப்படி பார்ப்பாங்க? சிறுபான்மையினர் வாக்களிப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவுடைய தலைமை என்பது ஒரு பலகீனமாகவே இருந்து வருகிறது. அந்த பலகீனமான தலைமையை பயன்படுத்தி கொண்டு இப்போது அதிமுகவை உறவாடி அடிக்கக்கூடிய வேலையைத்தான் இப்போது பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுகவை எப்படியெல்லாம் பலகீனப்படுத்த பாஜக முயன்றது என்பது எல்லோருக்குமே தெரியும். டிடிவியை எப்படி பயன்படுத்தினார்கள், ஓபிஎஸ் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், இப்போது அவருடைய நிலை என்ன என்பது யாருக்குமே தெரியவில்லை. கடைசியாக அதிமுகவை பணிய வைப்பதற்காக செங்கோட்டையின் தலைமையில் ஒரு பிளவை உருவாக்குவதற்கான வேலையை செய்து வந்ததாக ஊடகங்கள் மூலமும் நான் அறிந்தோம். செங்கோட்டையன் அதிமுகவுடைய தலைமைக்கு அனுமதி பெறாமலேயே டெல்லிக்கு செல்கிறார், ஒய்பிரிவு பாதுகாப்பை பெறுகிறார். இதெல்லாம் அதிமுகவில் பெரிய ஒரு சர்ச்சையாக வந்த நேரம். இப்படி பல்வேறு நெருக்கடிகளை அதிமுக உருவாக்கி இப்போது ஒரு கூட்டணியை பாஜக கட்டமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் என்று சொல்கிறார்கள். இப்போ அந்த விவாதத்தில் எல்லாருமே அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும்னு சொல்லி அதிமுக தலைமையால் கூற முடியாத ஒரு பலகீனம் ஏற்பட்டிருக்கிறது. 40 எம்எல்ஏக்கள் நாங்கள் உள்ளே நுழைவோம் என்று நேனா நாகேந்திரன் இப்போது சொல்கிறார். அந்த அளவுக்கு அதிமுகவை உறவாடி பலகீனப்படுத்தும் திட்டத்தோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. கூடுதலாக டெல்லிக்கு எடப்பாடி அவர்கள் ரகசியமாக சென்றதே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. என்னமா எப்படி பலகீனப்படும் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 11% பிஜேபி வாக்குகளை செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல அதிமுகவுக்கு 20+% வாக்குகள் இருக்குது அப்படின்னா, இரண்டும் சேரும் பொழுது திமுக கூட்டணிக்கு ஒரு பலமான எதிர்ப்பு கூட்டணியா தானே அமைய முடியும். மற்ற கட்சிகளும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றாங்க அப்படின்னா. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழலிலும் மக்களுடைய மனோவியல் மாறிக்கொண்டே இருக்கும். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி சாதிய ரீதியான ஒரு கூட்டணியை அமைத்து மோடியை அடையாளப்படுத்தி சில வாக்குகளை கொஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. அது நாடாளுமன்ற தேர்தல் என்ற அடிப்படையில் அந்த வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்தது. அது சட்டமன்றத்துக்கு கிடைக்காது, புரிந்து கொள்ளணும். அடுத்தது பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பேசக்கூடிய நிலையில் அந்த கட்சியில் வேறு யாரெல்லாம் இடம் பிடிப்பார்கள் அந்த கூட்டணி என்பது இதுவரை தெரியவில்லை. தேமுதிக அங்கே இல்லை என்ற நிலை இடத்துல வந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்களாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது திராவிட மாடல் அரசுக்கு திமுக அரசுக்கு எதிராக பெரிய அதிருப்தி அலை வீசுவது போலவும், அந்த அதிருப்தி அலையை எல்லாரும் இணைந்து அறுவடை செய்து பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். எந்த அதிருப்தி அலையும் எங்கேயும் வீசலை. மக்கள் இயல்பாக இருக்கிறான். ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான அதிருப்தி அலை தான் தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அதிருப்தி அலையில் அதிமுக காணாமல் போக போகிறது. அதிமுகவுடைய சில கொள்கைகள் எந்த விதத்திலும் பாஜகவோடு ஒத்து வராதது. அது அவங்களே சொல்கிறாங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லி. இப்படி கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லி அவங்க கூட்டணி சேர்ந்தாலும் மக்கள் அதை ஏற்க போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அதிமுக தொண்டர்களும் மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடியார் அவர்களுடைய பேச்சை நம்பி அவர்கள் கடுமையாக களத்திலே பாஜகவை எதிர்த்தார்கள், விமர்சித்தார்கள். ஏன் முன்னாள் அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் அவர்கள், திரு ஓஎஸ் மணியன் அவர்கள், திரு சிவி சண்முகம் அவர்கள், இப்படி பல பேர் கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி அவர்களை நம்பி பிஜேபி மேலே வச்சாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட நிலையெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கூட்டணி குறித்து பாஜக தலைவர்கள்ட்ட தான் உற்சாகமான பேச்சு வருது. அதிமுக தலைவர்கிட்ட உற்சாகமான பேச்சு வரலை. பொன்னே என்ன சொல்லியிருக்காரு, ஏன் ஒரு திருடன் முன்பு திருடனாக இருந்திருப்பான், இப்போ திருந்திருந்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதாங்கிறார். அப்போ கூட அவர் பாஜகவை திருடங்கிற பார்வையில் தான் பார்க்குறார். இதுதான் அதிமுகவோட மனநிலையாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் சமாளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவங்களாம் இப்போ கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எந்த விதத்திலும் இந்த கூட்டணி என்பது அதிமுகவுக்கு பலனளிக்கப் போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் 2வது இடத்துக்கு தமிழ்நாட்டில் யார் வருவது என்பதில் தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் இந்த என்டிஏ கூட்டணிக்கும் இடையிலே போட்டியாக இருக்கப் போகிறது. அந்த என்டிஏ கூட்டணி 2வது இடத்துக்கு வருமா 3வது இடத்துக்கு வருமா என்பது அடுத்த கேள்வி. அதைவிட ஒரு பெரிய கேள்வி, இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக
இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியலில் இரண்டாவது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக மூன்றாவது இடத்தில் இருக்குமா அல்லது நான்காவது இடத்திற்கு செல்லுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுகிறது. ஏன் அந்த கேள்வி அனைத்து தரப்பு மக்களுடைய அதிருப்தியும் அவர் பெற்றிருக்கிறார். ஏன் அந்த காரணம் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு வசீகரமற்ற ஒரு தலைமை பலகீனமான ஒரு தலைமை அதிமுகவில் இருந்து வருகிறது. விஜய் அவருடைய அரசியல் வரவு என்பது அதிமுகவை என்ன செய்யும் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் இப்பொழுது ஒரு என்டிஏ கூட்டணி என்ற பெயரில் மீண்டும் ஒரு அணி சேர்ந்திருக்கிறார்கள். அப்போது புதிய தலைமுறை வாக்காளர்களுடைய எழுச்சி வருகை யாரை நோக்கி செல்லும் என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது. இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இரண்டாவது இடத்திற்குத்தான் இவர்கள் முண்டியடித்து கொண்டு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஆட்சி மாற்றத்தை இவரால் செய்யவே இயலாது. இன்றைய நிலையில் தேர்தல் வந்தாலும் 3 அல்லது 4 முனை போட்டி நிலவக்கூடிய இன்றைய நிலையில் தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் 175க்கும் 200க்கும் இடையிலான இடத்தை பெற்று மீண்டும் ஆட்சியை தொடரும் என்பதுதான் உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.